அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம். அதிசயங்களை செய்கிறவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்தீர், அதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் நித்திய ஜீவன் உண்டாய் இருக்கும் என்று சொன்னீர். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் வேதத்தை தியானித்து, ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து பலனை பெற்று, ஆண்டவரே, உமக்கு மகிமையான சாட்சியாய் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். லூக்கா 24வது அதிகாரம் 13வது வசனம். அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்திற்கு போனார்கள். அன்றைய தினமே, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அன்றைய தினமே 2 பேர், அவர்களில் 2 பேர், சீஷர்களை 2 பேர் எருசலேம்ல இருந்து 8 மைல் தூரத்தில் உள்ள எம்மாவுன்ற ஊருக்கு, கிராமத்துக்கு போறாங்க. போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசி கொண்டார்கள். இந்த மானங்கள் அப்படின்னா, இந்த பெண்கள் போய் கல்லறையில போய் கந்தவர்க்கம் போறதுக்காக போனாங்க. கல்லறை திறந்திருந்துச்சு. அங்க இருக்கிற தூதர்கள் அவர் உயிரோடு இருக்கிறாரு, நீங்க மருத்துவரிடத்துல தேடுகிறது என்ன அப்படின்னு சொன்னது. அந்த செய்திய அந்த பெண்கள் சீஷர்கள்ட்ட சொன்னது. சீஷர்கள்ல பேதுரு வேகமா ஓடி போய் கல்லறையில உள்ள பார்த்து ஆச்சரியப்பட்டது. இந்த விஷயங்களை எல்லாம் அவங்க ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கிட்டு நடந்து போறாங்க. இப்படி அவர்கள் பேசி சம்பாசித்து கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். உயிர்த்தெழுந்த இயேசு இந்த எம்மாவு சென்ற சீஷர்களோடு கூட நடந்து போறாரு. ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. தங்களோடு கூட வர்றது இயேசுன்றத அவங்களால அறிந்து கொள்ள முடியல. ஏன்னா கண்கள் மறைக்கப்பட்டு இருக்கிறது. சாதாரண கண்ணு பார்வை இருந்தா கூட ஆவிக்குரிய கண்கள், இயேசுவை காணக்கூடிய கண்கள் அவர்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கு. கண்கள் தெளிவா இருந்தா தான் நம்ம சத்தியத்தை சரியா அறிந்து கொள்ள முடியும், இயேசுவை காண முடியும். சங்கீதம் 119:18 சொல்லியிருக்கு, உடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்லப்பட்டிருக்கு. கண்கள் திறக்கப்பட்டால் மாத்திரமே நம்ம இயேசுவை அறிந்து கொள்ள முடியும். இங்க அவங்க கண்கள் திறக்கப்படாதனால அவங்க அறிந்து கொள்ள முடியல. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்க முகம் உள்ளவர்களாய் வழி நடந்து, அவங்க துக்கத்தோடு போறாங்க. ஏன்னா அவங்க இயேசுவை பின்பற்றுகிற சீஷர்கள். இயேசு தங்களோடு கூட இல்ல, அவர் மரித்து போயிட்டாரு. தாங்க வைத்திருந்த நம்பிக்கையெல்லாம் இல்லாம போயிருச்சு. அப்ப அவங்க துக்கத்தோடு நடந்து போறாங்க. உயிர்த்தெழுந்த இயேசுவ அவங்க இன்னும் பார்க்கல, அறிந்து கொள்ளல. அதனால அவங்க துக்கம் மாறல. அப்படியே துக்கத்தோடு வழி நடந்து போறாங்க. ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். ஏன் துக்கமா நடந்து போறீங்க, என்ன பேசிக்கிட்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார். அவர்களில் ஒருவனாகிய கிளையோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமில் நடக்கிறவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராயிருக்கிறீரோ என்றான். 2 பேர்ல ஒருத்தன் கிளையோப்பா. அவன் கேட்கிறான், எருசலேம்ல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாதா, நீ இந்த பட்டணத்தை சார்ந்தவன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். அவர் எவைகள் என்றார். எருசலேம்ல என்ன நடக்குது அப்படின்னு கேட்கிறார். அதற்கு அவர்கள், நசரேனாகிய இயேசுவை குறித்தவைகள்
அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார். இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்றாங்க, அவர்கிட்டயே சொல்றாங்க, அது தெரியாம சொல்றாங்க. தேவனுக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் செய்கையிலையும் வாக்கிலையும் வல்லவர். என்ன செயல் செய்தார் அப்படின்னா, நிறைய அற்புதங்களை செய்தார். அதன் மூலம் அவருடைய வல்லமை வெளிப்பட்டது. செய்கையில் வல்லவர், வல்லமையுள்ள தீர்க்கதரிசி. அடுத்து வாக்கில் வல்லமையுள்ள தீர்க்கதரிசி. அவருடைய பிரசங்கத்துல தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டது. அவர் தீர்க்கதரிசியாய் இருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். இயேசுவை சிலுவையில அறைந்துட்டாங்க. அதுக்கு காரணமா இருந்தவங்க பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். இயேசுதான் எங்களை மீட்டு ரட்சிப்பார், இஸ்ரவேல் மக்களை ரோம ஆட்சியிலிருந்து விடுதலையாக்கி அவர் தான் எங்களை ரட்சிப்பார் நாங்க நம்பி இருந்தோம். ஆனா எங்களுடைய நம்பிக்கையெல்லாம் இல்லாம போயிடுச்சு, இயேசுவே மரித்து போயிட்டாரு அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. இவைகள் சம்பவித்து இன்று 3 நாள் ஆகிறது. இது நடந்து 3 நாள் ஆயிடுச்சு. ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறையினிடத்தில் போய், எங்க கூட்டத்திலே சில பெண்கள் காலையில கல்லறைக்கு போனாங்க. அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி அந்த கல்லறையில இயேசுவோட சரீரம் இல்ல, திரும்பி அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். இதே அதிகாரத்துல 5வது வசனத்துல இருந்து 7வது வசனம் வரைக்கும் தேவதூதர்கள் பேசுகிறத நம்ம அங்க பாக்குறோம். அந்த தேவதூதர்கள் மூலம் இயேசு உயிரோடு இருக்கிறார்ன்ற செய்திய அவங்க கேட்டாங்க. அது எங்களை பிரமிக்க பண்ணிற்று. அப்பொழுது எங்களிலே சிலர் கல்லறையினிடத்திற்கு போய், அந்த பெண்கள் சொன்ன உடனே அந்த செய்தியை கேட்டு சீஷர்கள்ல சிலர் கல்லறையினிடத்துல ஓடுனாங்க. ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள். நம்ம 12வது வசனத்துல பார்க்கலாம். இயேசு பேதுரு கல்லறைக்கு ஓடி போய் அங்க பார்த்தா சீலைகள் தனியா வைக்கப்பட்டிருந்தது. அதை பார்த்து இயேசுவோட சரீரம் அங்க இல்ல, இதெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டிருந்தான். அந்த மாதிரி சில கல்லறையினிடத்துல போய் பார்த்தபோது அந்த பெண்கள் சொன்ன மாதிரியே இருக்க கண்டாங்க. அவரையோ காணவில்லை என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. இப்ப இந்த சீஷர்களை பார்த்து, இந்த எம்மாவு போன 2 சீஷர்களை பார்த்து இயேசு சொல்றாரு, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு. ஏன்னா இயேசு கிறிஸ்து பிறப்பார், அவர் சிலுவை மரணத்தின் மூலம் ரட்சிப்பை கொடுப்பார் அப்படின்றதெல்லாம் உயிர்த்தல் எல்லாம் தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்டது. பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல பல இடங்கள்ல இயேசு கிறிஸ்துடைய வருகையை குறித்தும் அவருடைய சிலுவை மரணத்தை குறித்தும் நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 22ல பல வசனங்கள் மூலம் அறிந்து கொள்ளலாம். ஏசாயா 53வது அதிகாரம், இதன் மூலம் தீர்க்கதரிசிகள் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. இருதயத்துல அந்த தீர்க்கதரிசிய சொன்ன வார்த்தைகள் எல்லாம் விசுவாசிக்க முடியல. ஏன்னா இவங்களுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம். இருதயத்துலதான் விசுவாசிக்கணும், அது ரட்சிப்பை கொண்டு வரும். இவங்க மந்த இருதயனால அந்த வார்த்தைகள் அவங்களுக்குள்ள கிரியை செய்யல. அதனால அவர் சொல்றாரு, கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும்
தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி. இவ்விதமா என்னென்ன பாடுபடணும் அதெல்லாம் ஏற்கனவே தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயா 53வது அதிகாரத்துல அவர் நொறுக்கப்பட்டார், புறக்கணிக்கப்பட்டார், அசட்டை பண்ணப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியம் அந்த இயேசு கிறிஸ்து என்னெல்லாம் பாடுகளை பட வேண்டும் அப்படின்னு எழுதியிருக்கு. தமது மகிமையில் பிரவேசிக்கவும் உயிர்த்தெழுந்த இயேசு பரலோகத்துக்கு போனார், மகிமையில் பிரவேசித்தார். இதெல்லாம் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். மோசே 5 புஸ்தகங்களை எழுதினாரு. முதல் 5 ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், என்னாகமம், உபாகமம் இந்த புஸ்தகங்கள் மூலமும் சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் இந்த எல்லா தீர்க்கதரிசிகளும் இயேசு கிறிஸ்துவுடைய பாடுகள் அவர் மகிமையில் பிரவேசிக்கிறத குறித்து எழுதியிருக்கிறாங்க. தானியேல் 9வது அதிகாரம் 24ல இருந்து 27 வரைக்கும். மோசே எழுதினது உபாகமம் 18, 15. இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவோட பத்தி சொல்லப்பட்ட வேத வாக்கியங்கள். அதெல்லாம் அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். இந்த கூட நடந்து வந்த அந்த 2 சீஷர்களுக்கு வேத வாக்கியங்களை இயேசு கிறிஸ்து விவரித்து காண்பித்தார். தன்னை குறித்து என்னெல்லாம் எழுதியிருக்கு, வேத வாக்கியங்கள் நிறைவேறும்படிக்கு எல்லாம் அவருடைய வாழ்க்கையில நேர்த்தியா நடந்தது. தேவ சித்தத்தை இயேசு தன்னுடைய வாழ்க்கையில முழுவதுமா நிறைவேற்றினார் அப்படின்றத நம்ம அறிந்து கொள்ளலாம். அதெல்லாம் இவங்களுக்கு விளக்கி காட்டினார். இப்ப இந்த நாள்ல நம்ம என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, 2 பேர் எருசலேம்ல இருந்து 8 மைல் தூரத்தில் உள்ள எம்மாவூர்ன்ற கிராமத்துக்கு போனாங்க. போறப்ப இயேசு அவங்க கூட நடந்து போனாரு. ஆனா அவங்க கண்கள் மறைக்கப்பட்டிருந்ததுனால இயேசு கூட வர்றத அவங்களால அறிந்து கொள்ள முடியல. இயேசு அந்த 2 பேரையும் பார்த்து, ஏன் துக்கமா இருக்கீங்க, என்ன பேசிக்கிட்டு போறீங்கன்னு கேட்ட உடனே, எருசலேம்ல நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா, நீ அந்நியரா அப்படின்னு கேட்டாங்க. உடனே இயேசு அவங்க கிட்ட கேட்டாரு, எவைகளை அப்படின்னு சொன்ன உடனே, தேவனுக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் செய்கையிலையும் அற்புதங்களை செய்கிறதிலையும் பிரசங்கம் பண்ணுகிறதிலையும் வாக்கியங்களிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியா இயேசு இருந்தாரு. ஆனா பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை சிலுவையில அறைந்து கொண்டுட்டாங்க. அவர்தான் இஸ்ரவேலர் மீட்பார் நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அவர் மரித்து போயிட்டாரு, எங்களுடைய நம்பிக்கை இல்லாம போயிருச்சு, 3 நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனா இது பெண்கள் அதிகாலையில எழுந்து போய் கல்லறையில பார்க்கும்போது இயேசுவோட சரீரம் அங்க இல்ல. தூதன் அவர் உயிர்த்தெழுந்தான்ற செய்திய சொன்னா. அத எங்க கிட்ட சொன்ன உடனே எங்கள்ல சிலர் கல்லறையில போய் பார்த்து அவர் இல்லை அப்படின்றத அறிந்து கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. உடனே இயேசு அவங்கள பார்த்து கேட்கிறாரு, தீர்க்கதரிசிகள் மூலம் சொல்லத விசுவாசிக்க முடியாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து பாடுபடணும், பின்னாடி மகிமையில பிரவேசிக்கணும், பரலோகத்திற்குள்ள பிரவேசிக்கணும்ன்றது தெரியாதா அப்படின்னு மோசே தீர்க்கதரிசனங்கள் சொன்ன வேத வாக்கியங்கள் எல்லாம் அவங்களுக்கு சொல்லி காட்டி தம்மை குறித்து அவங்களுக்கு விளக்கி சொன்னாரு, விவரித்து சொன்னாரு அப்படின்றத இந்த நாள்ல நம்ம கற்றுக்கொண்டோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, நாங்களும் கூட உம்மை அறிகிறதற்கு எங்களுடைய மனக்கண்களை திறந்தருளுங்க. நீர் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசி. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்க செயல்படணும், எங்களை போதிக்கணும்,
சத்தியத்தை அறிந்து விடுதலை நாங்க பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, உம்முடைய வல்லமையான செய்கையை ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையில நாங்க பார்த்து உம்மை ஸ்தோத்தரிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. இன்றைக்கும் நீர் உயிரோடு இருக்கிறீர், அதற்காமை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். வேதத்தில் உள்ள ஆண்டவரே மகத்துவங்கள் எல்லாம் நாங்க கற்றுக்கொள்ளும்படியா ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கிருபை தந்து வழி நடத்துங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிறவங்களை பயன்படுத்துங்க. ஆண்டவரே, சத்தியத்தை அறிந்து விடுதலையை பெற்றுக்கொள்ள ஜனங்களுக்கு உதவி செய்யுங்க. சுவிசேஷ பணியில எங்களுடைய பங்கை நாங்கள் நிறைவேற்ற எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். காட் பிளஸ் யூ.